ஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். இந்த டிஎம்கே பெண் தலைவர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி கனிமொழி அவங்களே ஒரு தலைவரே எப்படி இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு லிங்க் வச்சு இதோட அனுப்புகிறேன். நீங்கள் பாருங்கள். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம பெண் பிள்ளைகளை இவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பும் கடமையும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இதுக்கடுத்து வீடியோ அந்த ஒரு கனிமொழி அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அப்போ ஒரு தலைவரே இப்படி இருந்தால் அப்போ அவன் தொண்டை எப்படி இருப்பான்? நீங்கள் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. மனசுக்கு தான் அப்படி ஐயோ நம்ம வீட்டு பெண்களை அதை எனக்கு இவங்களே கெடுத்துருவான், இவன் தான் ஆட்சியில் இருக்கான், இவன் நம்ம பெண் பிள்ளைகளை பூரா கெடுத்துருவானோ அப்படிங்கிற ஆதங்கம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அதை பார்த்துட்டு அடுத்து பேசுவோம். அதே போல ஒரு பெண் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்றாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம். ஒரு ஆராய்ச்சியில கூட ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருந்தேன் நான். உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்கள் யாருன்னு கேட்டா திருமணமான ஆண்கள். மகிழ்ச்சியான பெண்கள் யாருன்னு கேட்டா திருமணம் ஆகாத பெண்கள். கேட்டீங்களா? பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிக்க கூடாதான், கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்களாமா. எல்லா பெண்களும் சொல்கிறாங்களாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எந்த பெண்கள் சொல்லுது? நம்ம பெண் பிள்ளைகளை பெற்றவங்க, சகோதரிகள் கூட பிறந்தவங்க, அவங்கள படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்க குழந்தை குட்டியோட புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிறத நினைப்போமா? இந்த தருதலை மாதிரி அலைய விடுவோமா? இது எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு கேடுகட்ட புத்தி. இந்த கேடுகட்ட புத்தியில் இருக்கிறவங்க தான் திராவிடர் கழகத்திலையும் திராவிடர் முன்னேற்ற கழகத்திலையும் உள்ளவனுங்க. ஏன்னா இவனுங்க 72 வயசில் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள பெண்களை தான் இவங்களோட கூறி இந்த 20 வயசுலேருந்து 72 வயசு கிழட்டு பயலுக. இந்த கிழட்டு பயலுக தான் இந்த கட்சியில் இருந்து இந்த திராவிடர் முன்னேற்ற கழகத்திலையும் திராவிடர் கழகத்திலையும் இருக்கிற பெண் பிள்ளைகளை, நம்மளோட பெண் பிள்ளைகளை கெடுக்கிறதே இவனோட வேலையாக போச்சு. இவங்களால் ஒரு குறிப்பிட்ட வயசில் இவங்கள மாதிரி ஆகிக்கிட்டு அப்புறம் ஒரு வயசு வந்தோடனே பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. குடும்பம் குட்டி இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படும். அதை கூட பிறந்தவனுக்கோ பெற்றவங்களுக்கோ தான் கஷ்டமாக இருக்கும். இந்த நாய்ங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் குடும்பத்தை பற்றி? இவங்ககிட்டேருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறது தான் நம்மளோட பெரிய பொறுப்பு. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கணும். பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருக்கணும், குடும்பமாக இருக்கணும். எல்லார் குடும்பத்தையும் பெண் பிள்ளைகள் நம்மள மாரி பாசமாக யார் வளர்த்துற முடியும்? நம்ம வீட்டு பிள்ளைகளை நமக்கு தெரியாத நம்ம சகோதரிகளையோ நம்ம பிள்ளைகளையோ நம்ம எப்படி பாதுகாப்போம்? அவங்க சந்தோஷத்துக்கு தான் நம்ம இருப்போம். அது எது தப்பு எது ரைட் எதுன்னு சொல்லி கொடுக்க நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கேடு கட்டவை என்ன சொல்கிறதா பார்த்தீங்களா? இந்த கேடு கட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு புறக்கணிப்போம் டிஎம்கே. இவங்கள மாதிரி ஆளுகளை ஒழிச்சு கட்டிடுவோம். இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம பறி கொடுத்துட்டு பாவம் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்போம். சிந்திச்சு செயல்படுவோம். தமிழர்களே சிந்திச்சு செயல்படுவோம். புறக்கணிப்போம் டிஎம்கே. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.